ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ டிஆர்டிஓல தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 37,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் ஹெச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு. ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இமெயில் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 10th டிசம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது டிஃபென்ஸ் ஆர்என்டி ஆர்கனைசேஷனில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்புங்கிற கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா, கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேமில் இருந்து உங்களோட நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பத்தில. அது வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சாஃப்ட் காப்பின்னு கொடுத்துருக்காங்க பத்தில. சாஃப்ட் காப்பி மீன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸில் வந்து கீழே வந்து உங்களோட சைன் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சி அது எல்லாமே நீங்கள் ஒரே ஃபைலாக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து இமெயில் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பத்தில ஒரு இமெயில் ஐடி. இந்த இமெயிலுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் போஸ்டர்லலாம் சென்ட் பண்ண தேவையில்ல. அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் அந்த செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி எல்லாம் ஒரே ஃபைலாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை வந்து இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணாலே போதும். ஆனால் இமெயிலில் வந்து பார்த்தோன்னா சப்ஜெக்ட்டுங்கிற பிளேஸில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு ஜேஆர் ஆஃப் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 10th டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஆர் ஆஃப் கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்திருக்கு. அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த ரெலவெண்ட்டான டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது ஈஸினா ஈஸி முடிச்சிருக்கணும். வித் கேட்டோட ஸ்கோர் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் எம்இ எம்டெக்கில் வந்து நீங்கள் அந்த ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 37,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அது வந்து எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். அவங்களாம் 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அவங்களாம் 31 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூனே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூக்கான டேட்டுமே வந்து சொல்லிட்டாங்க. அதாவது 12th டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இசி டிசிப்ளினுக்கு வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். அதே 13th டிசம்பர் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா சிஎஸ்சி, எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் எம்இ இந்த டிசிப்ளினில் இருக்கிறவங்களுக்கு வந்து 13th டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூக்கான டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டர்வியூக்கான வெனுவுமே வந்து பாருங்கள் பெங்களூர் லொக்கேஷனில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்க போது. அதுக்கான அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைமே வந்து இங்கே இருக்குது. இந்த டைம்குள்ளார நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்குது, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா வந்து ஹெல்ப்லைனுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.